காலிஃப்ளவர் ஃப்ரை அல்லது வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக பட்டையும் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு இது எல்லாத்தையும் ஒரு மாட்டரில் போட்டு நல்லா நைஸாக இடித்து வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன தக்காளி இல்லாட்டி பெருசுன்னா பாதி தக்காளி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த காலிஃப்ளவரை எப்பயும் போல் நம்ம கொஞ்சம் கொதிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு அதையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் சோம்பு தூள் மட்டும் போட்டு அதில் இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம். அது வதங்கின உடனே நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த கருவேப்பிலை பட்டை பூண்டு இந்த கலவையையும் அதில் சேர்த்து நல்லா கிண்டி வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டு இந்த தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போ பொதுவாக காலிஃப்ளவர் ஃப்ரை அப்படின்னாலே கடலை மாவோ இல்லாட்டி ஏதாவது கார்ன்ஃப்ளவர் இதை போட்டு காரம் போட்டு நம்ம எண்ணெயில் வறுத்து கோபி மஞ்சூரியன் அப்படின்னு செய்வோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சிங்கன்னாக்கா இது வந்து சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தூளும் இதில் சேர்த்துக்கிறேன். நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கிறேன். போட்டு அதையும் லேசாக கிண்டி விட்டுட்டு இந்த காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே கொதித்த தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். நான் ஓரளவு சின்ன பீஸாக தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நல்லா வெந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவு சின்ன பீஸாகவே தான் போட்டுங்க. வெறும் ஃப்ளவர் பகுதியை மட்டும்தான் எடுத்து போட்டிருக்கிறேன். அதோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தண்டு வந்து நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து திருப்பியும் அதை மூடி வச்சு நல்லா வேக வைக்கிறோம். இந்த தண்டு பகுதி நல்லா தண்ணியில் முங்குற மாதிரி அதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் நேரத்தில் அது வெந்து நீங்கள் மட்டன் சுக்கா செய்யும்போது எப்படி வருமோ அந்த மாதிரி வந்துடும். எப்படி வந்திருக்குதுன்னு பாருங்கள். அந்த தண்ணி எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் மல்லித்தழையை தூவி நீங்கள் இறக்கிக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷு, சாம்பார் கூட ரசம் கூட இது கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எப்படி ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து சூடாக சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.